தமிழ்நாடு தன்னோட தாய்மொழியை பாதுகாக்கவும் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக ஒன்றிய அரசும் தமிழ்நாடை தொடர்ந்து வஞ்சிட்டு வராங்க. அந்த வரிசையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஒத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுப்பேன்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியாகவே சொல்லியிருந்தார். அதுக்காக பார்லிமெண்ட்ல இன்னைக்கு கல்வி நிதி மறுப்பு பற்றி திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்ட இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடும் ஒத்துக்கிட்டு பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட வந்தீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் யூட்டர்ன் அடிச்சிட்டீங்க. அதனால கல்வி நிதி கொடுக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் பற்றி விவாதிக்க ஒரு கமிட்டி அமைச்சு ஆலோசனை நடத்திட்டு சொல்றோன்னு தான் தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இந்தியை திணிக்கிறதுக்கான வேற ஒரு வழிதான்னு தெரிஞ்சு அந்த திட்டத்தை நாம நிராகரிச்சோம் அப்படின்னு நம்ம எம்பிங்க பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நம்ம தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது, கொள்கையை விட்டு கொடுத்து உங்ககிட்ட காசை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ புரியுதா? எங்க கொள்கையை ஏத்துக்கலனா உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது தான் பாஜகவோட திணிப்புன்னு சொல்றோம். அதுவே எங்க கொள்கையை விட்டு கொடுத்து உங்ககிட்ட காசை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்க எங்க தமிழ்நாடோட நிலைப்பாடை தான் உரிமை பாதுகாத்தல்னு சொல்றோம். இவ்வளவுக்கு அப்புறமும் தமிழ்நாடு மக்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான். அதாவது நாகரிகம் இல்லாதவங்க தமிழ் மக்களாம். ஆனால் யாருக்கு நாகரிகம் இருக்கு, யாருக்கு நாகரிகம் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.